வெறும்னா நீங்க வந்து ஒரு இன்கம் பிளஸ் டிமோகிராஃபி பிளஸ் ஸ்டேட்டஸை மட்டுமே வச்சு, அதாவது அவர் என்ன சம்பாதிக்கிறாரு, அவர் எந்த ஏரியாவில் இருக்காரு, அவருடைய ஸ்டேட்டஸை மட்டுமே வச்சு நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு ஓல்டு டெக்னிக். பையிங் பேட்டர்ன், பையிங் பிஹேவியர் அண்ட் இன்ஸ்டன்ட் சைக்கலாஜிக்கல் சைக்கோசோமேட்டிக் பிஹேவியர் பேட்டர்ன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு B2C கஸ்டமராக இருந்தாலும் சரி, அது வாடிக்கையாளர்களை டைரக்டாக மீட் பண்ணுற ஷாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை B2Bயாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் சப்ளையர் அதாவது வெண்டாரை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு நியூரோ சொமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும் ஒன்று. இன்னொன்று, அவங்களுடைய மூளையில அவங்க எப்படி யோசிக்கிறாங்கங்கிறத நம்ம யோசிக்கணும். அது பேர் காக்னிட்டிவ் சைக்காலஜி. அதை பற்றி எழுதின புக்கு தான் இந்த பிராண்ட் ஃபிலாசபி புக்கு. இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்.